ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவృక్షாக நமதாம் காமதேனுவே புதிர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். எனதருமை குருநாதர் திருமுகப்புதுடைமூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், ஜோதிடம் அப்படிங்கிறது மனித வாழ்வியலுக்கு வழிகாட்டியா? இது ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இப்போ ஜோதிடம் நம்மளுக்கு நன்மை செய்தா, பயமுறுத்துதான்னு ஒரு கேள்வி வச்சுக்கலாம். இல்ல நம்மள பக்குவப்படுத்தி வழிகாட்டுதா? இத படிக்கிறதுனால என் வாழ்க்கைக்கு இது வழிகாட்டியா மாறுமா? அப்படின்னு நடைமுறையில் நம்ம பிராக்டிகலா பார்க்குறப்போ, ஒரு சில இடங்கள்ல ஜோதிடம் பார்க்கப்படும் பொழுது, ஒரு சில கசப்பான அனுபவங்களும் வரதான் செய்யுது. இப்ப சமீபத்தில நம்ம பார்த்த ஒரு ஜாதகம். அந்த பொண்ணுக்கு சிறு வயது தான். ஒரு படிக்க +1, +2 படிக்கிற வயசு. அவங்க தாய் தந்தையர் எங்கேயோ ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த ஜோதிடர் சொன்னது, இந்த பொண்ணு காதல் கல்யாணம் செய்து கொண்டு சென்றுவிடும். மேல படிக்க வச்சீங்கன்னாங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுக்கு உண்டான அமைப்பு அந்த ஜாதகத்தில இருந்தாலும் இருந்தது. இங்க எந்த கிரகம் காதலை சொல்லுதோ, அந்த கிரகமே படிப்பையும் சொல்லுது. புதன் அப்படிங்கிறவர் காதலையும் சொல்லுவார், படிப்பையும் சொல்லுவார். அவங்க ஜாதகத்தில புதன், கேது சேர்க்கை இருந்தது. அப்ப புதன், கேத்துன்னா சட்டம் படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், மருத்துவம் படிக்கலாம். நம்ம சொன்ன வழிகாட்டுதல் கல்வி முக்கியம். உங்க பொண்ண நீங்க நம்புங்க. தடை செய்யாதீங்க. படிப்ப கன்டின்யூ பண்ண சொல்லுங்க. நல்ல ஆராய்ச்சி படிப்புக்கு போகக்கூடியதா இருக்கும். அப்ப இது வழிகாட்டுதலாகவும் இருக்கு. அப்ப முதல் பாத்திரத்துல அந்த ஒரு சின்ன ஒரு பயத்தையும், ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப ஜோதிடம் வழிகாட்டி தான். வழியை சொல்வது நம்ம வேலை. செயல்படுத்துறது நீங்க தானே. கையில பட்டாம்பூச்சி வச்சுட்டு ஒரு ஞானிய பார்த்து கையில என்ன இருக்குன்னு கேட்டா, அவர் பட்டாம்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது செத்து போச்சா? உயிரோடு இருக்கான்னு கேட்கிறப்ப, அது உன் கையில் இருக்குன்னு சொன்னாராமா. ஆனா அவர் செத்து போச்சுன்னு சொன்னா, இவன் பறக்க விட்டுருவான். உயிரோடு இருக்குன்னா கசக்கிடுவான். அப்ப இது 2ம் யார் கையில இருக்கு? உன் கையில இருக்கு. அப்போ அப்ப ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டி தான். ஸோ உங்க வாழ்க்கையே செப்பனிட வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் ஜோதிடம் இருக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அவங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்கங்க, பூமி உருண்டை அப்படின்னு கலீலியோ வர்றதுக்கு முன்னாடியே. ரிஷிகளும், சித்தர்களும், வானத்தில் நகரும் கோள்களுக்கும், பூமியில் வாழும் மனிதர்களும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நுட்பமாக கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஜோதிடம் மூடநம்பிக்கை அல்ல. அது காலத்தை அளக்கும் ஒரு கண்ணாடி. வேதத்தின் கண்கள் ஜோதிடம். நம்ம செயல்பட முடியாம என்னமோ தொடர்ந்து நமக்கு ஒரு தோல்விகள், தடைகள், ஒரே மன வருத்தங்கள் இருக்கிறப்ப, என்னதான் ஆச்சு போய் அந்த ஜாதகத்தையாவது எடுத்து நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க. அப்ப இதுதான் அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு இருட்டில் இருக்கிற இப்போ ஒளியை தரக்கூடிய டார்ச் லைட் மாரி அல்லது விளக்கு மாரி இருக்கு. அப்ப புரியாத புதிராக தான் தோன்றும். இதை புரிந்து கொண்டால் இது உங்க வாழ்க்கையாகவே மாறும் அப்படிங்கிறத சொல்லலாம். வானிலை அறிக்கை சொல்றாங்க, இன்னைக்கு மழை வரும், ஓன்னு கொட்டப் போகுதுன்னு வேலைக்கு போகாம இருக்க போறீங்களா? வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்க முடியாது. என் வேலையை நான் பார்த்தாக வேணும். நம்ம இப்ப என்ன பண்றோம்? அதுக்குண்டான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொண்டு நம்ம போறோம். குடை எடுத்துட்டு போறோம். மழை வரலன்னு பிரச்சனை இல்ல. குடைக்கும் சேதாரம் இல்ல, உங்களுக்கும் இல்ல. மழை வந்துட்டா கொடை பாதுகாப்பாக இருக்கும்ல. அது மாரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி. இந்த நேரத்தில மழை வரலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில பள்ளம் இருக்கு. நீங்க கீழ இறங்கலாம். உங்களுக்கு லாஸ் வரலாம். விபத்து, நோய் எல்லா விஷயத்துக்குமே ஜோதிடம் வழிகாட்டியா தான் இருக்கு. அதனால உங்களை தற்காத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய தற்காப்பு கலைகள்ல ஜோதிடம் வாழ்க்கையினுடைய தற்காப்பு கலையா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜோதிடம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கும். அட்சயலக்ன பத்ததி ஜோதிட வகுப்புகள் பிரதி மாதமும் அடிப்படை மற்றும் உயர்நிலை வகுப்புகள்லாம் நடக்குது. உங்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஜோதிடத்தை நம்ம எப்படி ஜிபிஎஸ் மேப் வச்சிருக்கோமோ, அந்த மாரி நம்ம இத தெரிஞ்சு வச்சுக்கிறனால, நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகள், உயர்வு தாழ்வுகள் இது எல்லாத்தையும் நம்மளே பார்த்து, அந்த நேரத்தில் அந்த காலத்தை எப்படி கடக்கணுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஜோதிடத்தை படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.